ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தேனி மாவட்டம் அல்லிநகரம் நகராட்சி அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ராமசாமியை ஜாதி பெயரை சொல்லி திமுக நிர்வாகி திட்டியதாக பரபரப்பு ஏற்பட்டது. தேனி வடக்கு நகர பொறுப்பாளரும் தேனி அல்லிநகரம் நகராட்சியின் 20வது வார்டு உறுப்பினருமானவர் பாலமுருகன் ஜூன் 24ஆம் தேதி நகராட்சி ஆணையாளரிடம் பேசிக் கொண்டிருந்த நகராட்சி வருவாய் அலுவலர் ராமசாமியை தொலைபேசி மூலம் திமுக அலுவலகத்திற்கு பாலமுருகன் அழைத்துள்ளார். அங்கு சென்ற ராமசாமியிடம் பேருந்து நிலையத்தில் இருக்கும் இருசக்கர வாகன நிறுத்தம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தான் நகராட்சி தலைவர் என தனது மனைவியின் பொறுப்பை தன்னுடையது போல் பேசிய பாலமுருகன் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ராமசாமியை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதோடு கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக நிர்வாகி பாலமுருகன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதோடு தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேனி நகர காவல் நிலையத்தில் ராமசாமி புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்ய தயக்கம் காட்டிய போலீசார் 3 நாட்களில் இந்த விவகாரம் பூதாகரமானதை அடுத்து திமுக நிர்வாகி பாலமுருகன் மீது வழக்கு பதிவு செய்தனர்.